தேவனுக்கு விரோதமாய் துன்மார்க்கமாய் நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போன பாவங்களையும் அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். நம்ம எத்தனையோ முறை நாம் அறிக்கையிடுவோம், நம்ம செய்யலாம் ஆண்டவரே, நம்ம தீர்மானம் பண்ணுவோம். வருஷம் முதல் வந்த உடனே தீர்மானம் பண்ணுவோம், கடைசியில் அந்த தீர்மானத்தை விட்டுருவோம். ஆனா இங்கே தேவனுக்கு விரோதமான துன்மார்க்கமாய் நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போன பாவங்களையும் அறிக்கையிட்டு நம்ம எல்லாரும் தேவனுக்கு அறிக்கையிடுவோம். நாம் ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீதிமொழிகள் புத்தகத்துல பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தேவ மகிமை இறங்கி வருவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவன் இந்த ரட்சிப்பை